வணக்கம். என் பேர் ஜி சந்திரசேகர். நான் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து வரேன். ஸோ எனக்கு காலில் வலது காலில் பிடிக்காலில் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி இருந்தது. ஸோ அந்த கொப்பளத்தை பார்க்காம இருந்தோம். ஒரு 5 நாள் ஃபீவர் இருந்தது. அந்த 5 நாள் ஃபீவரில் போயிட்டு நாங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சின்னதாக காலில் செப்டிக் ஆகிருக்கு, நீங்கள் அதை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் திருப்தி இல்லை. உடனே நாங்கள் ரெகுலராக பார்க்குற சர்ஜன் போய் பார்த்து அவர் எங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணார். எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 நாள் பெட்லேயே 6 நாள் பெட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தும் அந்த புண்ணு ஆறலை. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதோடு இருந்தது. ஸோ அந்த டைமில் நாங்கள் குரோம்பேட்டையில் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் சென்னை டயபெட்டிக் ஃபுட் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அங்க போய் இப்போ நீங்க ஒரு கன்சிடர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ கன்சிடர் தானே பண்ண சொல்றாங்க. அதனால காலை பத்தி அவங்க என்ன பார்க்க போறாங்க, என்ன அந்த சும்மா எக்ஸசைஸ் மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல ஒரு விருப்பம் இல்லாம நாங்க மறுபடியும் தொடர்ந்து அதே ஹாஸ்பிட்டல்ல செங்கல்பட்டுலயே போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் மிஸ்ஸஸுக்கும் அதே மாதிரி எனக்கு ரைட் சைடு குதிக்கால் மாதிரி என் மிஸ்ஸஸ்க்கு லெப்ட் சைடுல சுண்டு வரலுக்கும் பக்கத்து வரலுக்கு நடுவில் செப்டிக் ஆகி அதே ஹாஸ்பிட்டல்ல நாங்க செங்கல்பட்டுலயே ஆபரேஷன் பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் அந்த புண்ணு ஆறல. அவங்களுக்கு மறுபடியும் வலது காலில் சேம் கண்டிஷன்ல அதே மாதிரி ஒரு சின்ன கொப்பளம் வரத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்களே எதுவும் கீழ்பாக்கம் போய் பார்க்கலான்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு பிப்ரவரி மாசம் இங்க வந்தோம். 22 நினைக்கிறேன். வந்த பாடு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. என்னுடைய கால், மனைவியுடைய காலை விட என்னுடைய கால் ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கப்புறம் சரியான ஒரு எங்க அவங்க அதை சோதனை பண்ணி எங்களுக்கு கால்னுடைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து ப்ராப்பரா பண்ணாங்க. இன்னைக்கு இதை நான் இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னுடைய கால் முழுமையா குணமாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 கட்டு தான், புண்ணு கிடையாது. ஸோ அது அந்த இடத்துல இருந்ததுனால அந்த இடத்த மறுபடியும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணாங்க. ஸோ எங்களுக்காக பார்த்த சார் 2 பேர் பார்த்தாங்க. ஒரு சார் பேர் மிஸ்டர் அரவிந்த் சார். அது வெரி குட், ரொம்ப அற்புதமா எங்களுக்கு பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க எங்களுக்கு கொடுத்தது ஒரு பக்கம், இங்க இருந்த என்னுடைய அன்பு உறவுகள் ரொம்ப அற்புதமா எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அவ்வளோ ஒரு அழகா செய்து இன்னைக்கு என் கால் சுத்தமா போச்சு. நான் சந்தோஷப்படுறதை விட ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுறதுன்றது பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் இதை பத்தி வெளியில எங்களுடைய சர்க்கிள்ல நான் சிங்கப்பெருமாள் சார்ந்த இடத்துங்கள்ல கூட நிறைய பேர் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போய் பாருங்க. உண்மையிலே நான் எண்ணி பார்க்க முடியாதது. நேற்று போயிட்டு நாங்க டயபெட்டிக் டாக்டர் பார்க்கும்போது உங்க மிஸ்ஸஸ் காலை விட உங்க கால் தேராதுன்னு நினைச்சேன் சார் நானு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நம்ம அப்படி ஒரு டாக்டர் பார்த்து நம்ம கிட்ட சொல்லாம இது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பி வந்த நம்பிக்கை வீண் போகல. மிகவும் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இப்ப நான் இந்த பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னா உண்மையிலே உள்ளார்ந்த ஒரு அன்போட நான் செய்யறேன். எனக்கு ஒரு எப்படி சொல்றது, எனக்கு என் காலுக்கு மறுபிறவி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனால வேற என்ன சொல்றது தெரியல. அதுவே ரொம்ப சந்தோஷம் இந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிறதுக்கு.